பிசிஸ்லாம் நம்ம பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு வந்து 8500 ருபீஸ்லேருந்து பிசி நம்ம பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. எல்லா லேட்டஸ்ட் போர்ட்ஸுமே ப்ரெசென்டடாக இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 19,500 ருபீஸ் தான் ப்ரோ. இன்க்ளூடிங் உங்களுக்கு இது கூட ஒரு பேக் ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஒரு ஒரிஜினல் அடாப்டர் டெல் அடாப்டரோட வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேப்டாப் டெட்டில் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து லேப்டாப்பாக இருந்தால் 1 ஹவரில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா லேப் கார்னருக்கு தான் வந்திருக்கோம். லேப் கார்னரில் வந்து பிரபு பிரதர் வந்து ஏரியன் செல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிரதர் நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. பிரதர் இப்போ இந்த வருஷம் முடிய போகுது. ஸோ ஏரியன் செல் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ நியூ இயர் ஆஃபராகவும் சேர்த்து ஆஃபர் பண்ணி கொடுங்க. ஸோ என்ன மாதிரி லேப்டாப்லாம் இப்போ புதுசாக வந்துருக்கு? வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் i5ல 8th ஜென்ரேஷனில் இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து 4th ஜென் 5th ஜென் 6th ஜென்லாம் இருக்குது. அதுவும் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் வந்து நம்ம கொஞ்சம் நல்லதாக கொடுக்கலாம். சரி, இருக்குது, அதுவும் இருக்குது. நான் அது ஃபைனலாக நம்ம காட்டிடலாம். ஸோ எப்படின்னா நம்மக்கிட்ட i5 8th ஜென்ரேஷன்லேருந்து லேப்டாப்ஸ் இருக்குது. என்ன ரேட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 13,500லேருந்து இருக்குது. ஓகே, 13,500 வந்து லேப்டாப்ஸ் இருக்குது. அது என்ன ப்ராசஸர் வரும்? அது i5ல 4th ஜென் 5th ஜென் அந்த மாதிரி இருக்கும். சரி, கொஞ்சம் நல்லதாக வேணும் அப்படின்னா i5 4th ஜென் 5th ஜென் 6th ஜென்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜாப் போகிறேன். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் லேப்டாப் வேணும். படிக்கிறாங்க. இப்போ பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, ப்ராஜெக்ட்ஸு வெறும் வேர்ட் எக்ஸல் தான் யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த 4th ஜென் போகலாம். ரொம்ப அவுடேட்டட் மாடல் 4th ஜென்லாம் ரொம்ப அவுடேட்டட். சரி சரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா மினிமம் i5 ஒரு i7. அதில் 8th ஜென்ரேஷனுக்கு மேலே போகலாம். 8th ஜென்ரேஷன் 9th 10th 11th ஜென்ரேஷன் இப்படி போகலாம். சரி, அப்படி போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா மினிமம் இன்றைக்கி இருக்க கரண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சாஃப்ட்வேர் தான் சப்போர்ட் பண்ணும். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11க்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ இருக்க கரண்ட் டேட்ஸ் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மினிமம் அப்டேட் விண்டோஸ் 11 இருக்கிற மாதிரி வேணும்னா மினிமம் 8th ஜென்ரேஷனுக்கு மேலே போனால் தான் விண்டோஸ் 11 அப்டேட் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டெல் லாட்டிடியூடில் E5400 லேப்டாப் இருக்குது. இதோட இது பார்த்தீங்கன்னா i5ல 8th ஜென்ரேஷன் வித் 8GB RAM வித் 256GB SSD வித் ஃப்ளாட் பெட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லா லேட்டஸ்ட் போர்ட்ஸுமே ப்ரெசென்டடாக இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 19,500 ருபீஸ் தான் ப்ரோ. இன்க்ளூடிங் உங்களுக்கு இது கூட ஒரு பேக் ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஒரு ஒரிஜினல் அடாப்டர் டெல் அடாப்டரோட வந்துடும். இது அப்கிரேடபிள் தான். நீங்கள் வந்து 16GB RAM வேணும்னா 16GB RAM பண்ணிக்கலாம், 32GB RAM பண்ணலாம், 1TB ஒரு 512 உங்களுக்கு என்ன வேணுமோ இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,500 ருபீஸ். இது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 23,000-24,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஆனுவல் ஆஃபர்னால, இயர் எண்ட் ஆஃபர்னால உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 19,500 ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட இன்னொரு மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் லாட்டிடியூடில் E7400 டெல் லாட்டிடியூட் சீரிஸ். இது E7400 மாடல் நம்பர். i7ல 8th ஜென்ரேஷன் 8GB RAM வித் 256GB SSD. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 23,500 ருபீஸ்க்கு நம்ம தரோம் ப்ரோ. இந்த ரேட்டுக்கு கிடைக்குமா பிரதர்? நம்ம பண்ணுறோம் ப்ரோ. இந்த ரேட்டு வெளில கிடைக்காது, நம்ம இந்த ரேட்டுக்கு தரோம் ப்ரோ. இதோட இது பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு பேக் ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஒரு ஒரிஜினல் அடாப்டர், இது எல்லாமே சேர்த்து புது அடாப்டர் வந்துடும். பழைசு இல்லை, யூஸ்ட் அடாப்டர்ஸ்லாம் கிடையாது. பிராண்ட் நியூ அடாப்டர், ஒரிஜினல் அடாப்டர் நான் கொடுத்துருவேன். பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும். ஓகே, பீஸு வித் கீபோர்ட் பேக் லைட்டோட வந்துடும் ப்ரோ. ஃப்ளாட் பெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 23,500 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் லாட்டிடியூடில் உங்களுக்கு வந்து E5400. இதுவும் i7 8th ஜென்ரேஷன் தான். 8GB RAM வித் 256GB SSD. இதுலேயும் எல்லா லேட்டஸ்ட் போர்ட்ஸுமே ப்ரெசென்டடாக இருக்கும். நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இதில் ஃப்ளாட் பெட் பண்ண எல்லாமே பண்ணலாம் ப்ரோ. பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுவும் 23,500 ருபீஸ் தான் பண்ணுறோம். ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெனோவோ திங்க்பேட்ல T480S i7ல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i7ல 8th ஜென்ரேஷன் 8GB RAM வித் 16GB RAM வித் 256GB SSD. இது வந்து உங்களுக்கு 26,500 ருபீஸ் வரும். ஃப்ளாட் பெட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் மாடல். இது உங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். C டைப் அடாப்டரோட வந்துடும். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா T480Sனா ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட் தான். இது இந்த ரேர் மாடல் தான். இது உங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நம்மக்கிட்ட மட்டும் தான் இது அவைலபிளாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் இருக்குங்களா? இது டச் அண்ட் நான் டச் ரெண்டுமே இருக்குது. நான் டச் வந்து 26,500, டச் வந்து 27,500. 1000 ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வித் 16GB. i7ல 8th ஜென்ரேஷன் 16GB RAM வித் 256GB SSD. உங்களுக்கு 512 வேணும், 512 பண்ணிக்கலாம். எல்லாமே அப்கிரேடபிள் தான்.
அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் ப்ரீமியமாக கேட்குறாங்க ப்ரோ. நிறைய பேர் என்னன்னா 11th ஜென் அந்த மாதிரி கேட்குறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா i5 அண்ட் i7 11th ஜென்ரேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் லாட்டிடியூடில் E5420 சில்வர் கலர் செக்மெண்ட். இது சில்வர் கலரில் இருக்கும் லேப்டாப்ஸு. பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ப்ரோ பீசஸ்லாம். இதுலேயுமே லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்டட் சி டைப் அடாப்டரோட வந்துடும். இது டெல் லாட்டிடியூடில் E5420 i5ல 11th ஜென்ரேஷன் 8GB RAM with 256GB SSD. இந்த 16GB with 512 பண்ணலாம், 16GB with 1TB பண்ணலாம், இல்லை 32GB RAM பண்ணி தரலாம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27,500 with 8GB RAM 256GB SSD i5 11th ஜென். வெறும் 27,500 ரூபா தான் வரும் நம்மக்கிட்ட. ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேக் ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஒரு ஒரிஜினல் அடாப்டர் சி டைப் அடாப்டரோட வந்துடும் ஒரிஜினல். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல் லாட்டிடியூடில் E7420 i7 செக்மெண்ட். இது i7ல 11th ஜென்ரேஷன் 16GB RAM with 256GB SSD. பக்கா பிராண்ட் நியூவாக இருக்கும். ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும். பக்கா கண்டிஷனு, வெயிட்லெஸ், ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ரோ. பக்காவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். பார்த்தீங்கன்னா 1.2 grams தான் இருக்கும், 1.2 kg தான். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,500 ருபீஸ் பண்ணி தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்பியில் இருக்குது. இப்போ இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே டெல் அண்ட் லெனோவோ தான் காமிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் ப்ரீமியம் செக்மெண்ட். இது i5ல 11th ஜென்ரேஷன் HP 840G8 மாடல் நம்பர். பக்கா கண்டிஷனாக இருக்கும் ப்ரோ. பக்கா ப்ரீமியம் செக்மெண்ட்டு, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். i5ல 11th ஜென்ரேஷன் 8GB RAM with 256GB SSD ப்ரோ. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,500 ருபீஸ் பண்ணுறோம் ப்ரோ. நம்ம இது கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட். இது எலைட் புக் வேரியன்ட். இது ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்னால இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 3840 அந்த ரேஞ்ச் தான் வரும். இது நம்ம 32,500 ருபீஸ் கொடுக்குறோம். இதுக்கும் அடாப்டர், பேக் ஒயர்லெஸ் மவுஸ் அண்ட் ஒரிஜினல் அடாப்டர் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா i5ல 10th ஜென்ரேஷன். இதுவும் ஹெச்பி எலைட் புக்கில் ஹெச்பி கேட்குறவங்களுக்கு நான் ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வரனால இன்னும் 10th அண்ட் 11th ஜென்ரேஷன் தான் எடுத்துகிட்டு வரேன். 8th ஜென்ரேஷன்லாம் அவ்வளோ மூவிங் கிடையாது ஹெச்பியில். ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கனால காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th அண்ட் 11th ஜென்ரேஷன் அண்ட் 12th ஜென்ரேஷன் இருக்குது. இது வந்து ஹெச்பி எலைட் புக்கில் 840G7 i5ல 10th ஜென்ரேஷன் 8GB RAM with 256GB SSD வரும் ப்ரோ. இது வந்து உங்களுக்கு 29,500 இன்க்ளூடிங் ஃப்ரீ கிஃப்டோட வந்துடும். பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெனோவோ திங்க்பேடில் இதுவும் ஸ்லிம் சீரிஸ் தான். லெனோவோ திங்க்பேடில் T490S அப்படின்னு ஒரு மாடலில். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் நான் டச் தான். இது வந்து இதுவும் i7ல 8th ஜென்ரேஷன் 16GB RAM with 256GB SSD. இதுவும் நம்ம 26,500 தான் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. லெனோவோ திங்க்பேட் கம்மி ரேட்டில் வாங்குறவங்களுக்கு நம்ம அதுவும் லேப்டாப்ஸ் இருக்குது. இது வந்து i5ல 6th ஜென்ரேஷன் லெனோவோ திங்க்பேடில் T460 மாடல் நம்பர். இது வந்து i5ல 6th ஜென்ரேஷன் 8GB RAM with 256GB SSD. உங்களுக்கு நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 17,800 ருபீஸ். இதுக்கு பட்ஜெட் லேப்டாப்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் வராது. உங்களுக்கு என்ன ஒரு பேக் மட்டும் உங்களுக்கு தரலாம். ஆனால் அடாப்டர் தருவீங்க? அடாப்டரும் தருவோம் வித் அடாப்டர். நம்ம இதை வாங்குற எல்லா லேப்டாப்ஸுமே வித் அடாப்டர் ஒரிஜினல் புதுசே கொடுத்துருவேன். இதுவும் இருக்குது. இதுவும் நம்ம காட்ட மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் லாட்டிடியூடில் 7490 மாடல். இது i5ல 8th ஜென்ரேஷன் 8GB RAM with 256GB SSD. இது வந்து 19,500 வரும். இது கொஞ்சம் நல்லா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும். பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும். என்ன ப்ராசஸருங்க இது? i5 8th ஜென் ப்ரோ. ஓகே. 8th ஜென்லேயே 2-3 மாடல்ஸ் இருக்குல்ல. இது 7490, அது 5400. 5400 உங்களுக்கு 19,500, இதுவும் 19,500. இதுவும் உங்களுக்கு வந்து டெல் லாட்டிடியூடில் 5400 i7 செக்மெண்ட்டு. i7ல 8th ஜென்ரேஷன் 8GB RAM with 256GB SSD 23,500 வரும் ப்ரோ i7ல. இன்னும் ரேட்டு கம்மியாக வேணும்னா இது வந்து டெல் லாட்டிடியூடில் உங்களுக்கு வந்து 5480 மாடல் நம்பர். i5ல 7th ஜென்ரேஷன் 8GB RAM with 256GB SSD 18,500 ருபீஸ் வரும். ஓகே.
7th gen. இதுக்கு ஒரு பேக் வந்துடும் ப்ரோ. ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல் லாட்டிடியூடில் 5440. இது வந்து ரொம்ப அவுடேட்டட் மாடல் தான். இது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த லேப்டாப் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இதுதான் i5ல உங்களுக்கு 4th ஜென்ரேஷன் 8GB RAM வித் 256GB SSD உங்களுக்கு வந்துடும் வித் டிவிடி ரைட்டர் செக்மெண்ட். சில பேர் டிவிடி ரைட்டர் கேட்குறாங்க. ஸோ டிவிடி ரைட்டர் கேட்கறனால ஏன்னா வீடியோவில் பார்த்துட்டு ஏன்னா ரொம்ப ஓல்டு மாடல் எடுத்துகிட்டு கொடுத்துறான்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த ஓல்டு மாடல்னால் டிவிடி ரைட்டர் செக்மெண்ட் கேட்குறாங்க. எக்ஸ்டர்னல் டிவிடி ரைட்டர் வேணாங்க, எனக்கு டிவிடி ரைட்டரோட தான் எனக்கு லேப்டாப் வேணும்னு சில பேர் கேட்குறாங்க. அதுக்காக அவங்க இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பட்ஜெட் லேப்டாப். இது 13,500 rupees கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மினிமம் 8th ஜென்ரேஷன் மேலே தான் லேப்டாப் செட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13,500 rupees கொடுக்குறோம் ப்ரோ. இதுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வருமா? இதுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டில் லேப்டாப்பு வித் அடாப்டர் வந்துடும். 13,500 rupees நம்ம பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாமே 8th ஜென்ரேஷனுக்கு மேலே தான் லேப்டாப்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறோம். ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் 8th ஜெனுக்கு அப்புறம் இருக்க லேப்டாப் எடுத்துகிட்டு இல்லை ப்ரோ, எதனால அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதே அவுடேட்டட் தான். இப்போ இன்றைக்கி வந்து 13th 14th ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8th ஜென்ரேஷனுக்கு மேலே கொடுத்தா தான் இப்போ இன்றைக்கி கரண்ட் டேட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ண மினிமம் 8th ஜென்ரேஷனுக்கு மேலே தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ Windows 11க்கு மேலே நம்ம கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கும் பிரச்சனை இருக்காது, நம்மளும் நல்ல பொருளாக கொடுத்தா நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், கஸ்டமருக்கும் அது நல்ல பொருளாக போய் சேரும். நம்ம ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு பிலோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்கலாம், அப்போ தான் சேல்ஸ் அதிகமாகவும் நம்ம நினச்சி பார்த்துட்டு திருப்பி அதை வாங்குவாங்க. 3 மாதத்தில் பிரச்சனை வரும், தேவையில்லாமல் இஷ்யூஸாக நம்ம சந்திச்சுட்டு இருக்கணும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் எனக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, கஸ்டமர்ஸ்க்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ நீட் அண்ட் க்ளீன் பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. பண்ணாலும் கரெக்டாக பண்ணிடணும். இது ஒரு 10 லேப்டாப் விற்றாலும் கரெக்டான சேல்ஸ் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இனிமேல் 8th ஜென்ரேஷன் மேலே கொண்டு வரலான்னு இருக்கேன். சூப்பர். வெறும் லேப்டாப் தான் பண்ணுறீங்களா? லேப்டாப் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பிசிஸும் இருக்குது. நம்ம பிசியும் பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட்ஜெட் பிசி ரொம்ப ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா i5 பிசிஸ்லாம் நம்ம பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு வந்து 8,500 rupeesலேருந்து பிசி நம்ம பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ப்ரோ. எனக்கு கேமிங் பிசி வேணும்னா கேமிங் பிசிலாம் தாராளமாக நம்ம பண்ணுறோம். எல்லாமே உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ உங்களுக்கு உங்கள் ஸ்பெக்கை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் செம்ம ரேட்டு கொடுக்குறேன், நல்ல ரேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு ஓகேனா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் லைட் யூஸ்டு ப்ரீமியம் செக்மெண்ட் லேப்டாப்ஸ் எல்லாமே. இந்த லாட்டிடியூடு எலைட் புக்கு அதுக்கப்புறம் வந்து திங்க்பேட் சீரிஸ் எல்லாமே வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் லேப்டாப்ஸ் எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் புதுசு வாங்க போனீங்கன்னா i5லேயே உங்களுக்கு 88,000 90,000 மேலே தான் வரும். i7 இருந்தால் 1.25 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு i7 லேப்டாப்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்டு லேப்டாப்ஸ்னால நம்ம இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீடு நம்மளுக்காக ஷோ பண்ணி அதோட ப்ரைஸை வந்து ரிவீல் பண்ணார். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேணும், இல்லை மாதிரி இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கிற லேப்டாப் வந்து கேட்டிங்கன்னா அவர் ஃபோனில் அவரோட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட வீடியோ பாப்அப்லேயும் பார்த்துருப்பீங்க. கால் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரதர் வந்து லேப்டாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி லேப்டாப் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா தெரியாத ஒரு சில கடையில் எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நான் ஒரு வாட்டி லேப்டாப் கொடுத்து என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நிறைய அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப வந்து வீட்டில் இருந்து திறந்து பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த ஸ்பேர்ஸ்லாம் வந்து மிஸ் ஆனதை நானே பார்த்தேன். இதோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது. ஈவன் சர்வீஸ் பண்ணுற இடத்துலையுமே வந்து 360 கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது பொருள் மிஸ் ஆகுதுன்னா அந்த மாதிரி ஒரு சில கடையிலலாம் கொடுத்து ஏமாறாமல் இந்த மாதிரி நம்பிக்கையான கடையில் வந்து ஸ்பாட் சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களோட லேப்டாப்பை கொடுத்து அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவர் டு 1 ஹவர்லேயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேப்டாப் டேட்டில் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து லேப்டாப்பாக இருந்தால் 1 ஹவரில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை வேறு ஏதாவது அதில் ஸ்பேர்ஸ் எதுவும் கிடைக்கல, ரேர் மாடல்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு மேபி 2 days டைம் ஆகும். ஆனால் நம்ம மேக்ஸிமம் ஸ்பாட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை நீங்கள் ஒரு டீலராக இருக்கீங்க, நீங்கள் அம்பத்தூராக இருக்கட்டும், இல்லை அண்ணா நகராக இருக்கட்டும், இல்லை ஆவடியாக இருக்கட்டும், பட்டாபுரமில் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு போர்டு எதனா ப்ராப்ளம் வருது, நீங்கள் ஒரு லேப்டாப் சிப் லெவல் சர்வீஸ்னால் நீங்கள் மவுண்ட் போக வேணாம், நீங்கள் நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் நம்மளே இதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். சிப் லெவல் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஷாப்ஸ்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை நீங்கள் ஒரு எண்ட் யூஸராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கஸ்டமராக இருக்கீங்கன்னா நீங்கள் கூட டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஓல்டு லேப்டாப் ஏதாவது ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு மவுண்ட் ரோட்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ ஒரு தெரியாமல் இருக்கிற கடையில் கொடுத்து ஏமாறாதீங்க. ஒரு ஸ்டாண்டர்டான கடையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ்
பண்ணும்போதே நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1 hour கழிச்சு வாங்க, 3 hour கழிச்சு வாங்க, இல்லை நான் உங்களுக்கு கால் பண்ணுறோம், அந்த மாதிரி கடையில் தயவு செஞ்சு லேப்டாப்பை சர்வீஸில் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க கொடுத்துட்டு வாங்கி வச்சுட்டு அவங்க எதை மாற்றுறாங்க, எதை கைட்டி எடுத்துக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா என்னோட லேப்டாப் நான் மிஸ் பண்ணி அந்த லேப்டாப் இது வெறும் கூட தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கப்புறம் புது லேப்டாப் பிரதர் மூலிமா வாங்கினேன். ஸோ உங்களோட லேப்டாப் வீணாக போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் அப்படி பண்றது கிடையாது. யாரோ 1-2 பேர் அந்த மாதிரி தப்பு பண்றதுனால எல்லாரோட பேரும் கெட்டு போயிடுது. ஆனா அப்படி எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. மேபி யாரோ 1-2 பேர் அந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இது ஏன் வருதுன்னா கொஞ்சம் இந்த நம்பிக்கையே அழிஞ்சு போகுதுல்ல. ஸோ இந்த ட்ரஸ்ட் வராது கஸ்டமர்ஸுக்கு. நம்ம கிட்ட நீங்க லைவா சர்வீஸ்லாம் நீங்க லைவா பார்க்கலாம், நீங்க லைவாவும் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க பிரதருக்கு வந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு வீடியோ எடுத்து ஒரு கஸ்டமர் கூட ப்ரூஃப் கொடுக்கனாலும் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிரதர், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ப்ரைஸ்லாம் வந்து நீங்கள் நியூ இயருக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா எப்படி? இல்லை நியூ இயர்லேருந்து உங்களுக்கு இப்போத்துலேருந்து உங்களுக்கு ஆஃபர் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுக்கு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். தேங்க்யூ.